Hi friends, welcome to Roshan Academy. I am Roshan. 30 days spoken English in Tamil. Day 4. Preposition. Preposition Part 1. In, at, on. Preposition. Preposition is a word used before a noun or pronoun. Preposition is a word, அது ஒரு சொல்லு, used பயன்படுத்தப்படுகிறது before முன்னதாக a noun பெயர் சொல்லுக்கு or pronoun. உதாரணமாக in, on, at, under, behind, opposite, of, over, through, by, with, about. மேலும் உதாரணங்களை கவனிப்போம். He lives in Tamil Nadu. அவர் தமிழ்நாட்டில் வசிக்கிறவர். She is standing at the door. அவர் கதவடியில் நிற்கிறார். The book is on the table. புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது. தொடர்ந்து in என்ற preposition எப்படி பாவிக்கிறோம் என்பதை அவதானிப்போம். He is in India. அவர் இந்தியாவில் இருக்கிறார். He is in hospital. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். He is in bed. அவர் படுக்கையில் இருக்கிறார். He lives in a town. அவர் ஒரு டவுனில் வசிக்கிறார். He lives in a village. அவர் ஒரு வில்லேஜில் வசிக்கிறார். He travels in a car. அவர் ஒரு காரில் பிரயாணம் பண்ணுகிறார். He lives in a small street. அவர் ஒரு சின்ன வீதியில் வசிக்கிறார். He works in a shop. அவர் ஒரு கடையில் வேலை செய்கிறவர். He works in a bank. அவர் ஒரு பேங்கில் வேலை செய்கிறவர். He swims in the water. அவர் நீரில் நீந்துகிறவர். What is the largest country in the world? உலகத்திலேயே பெரிய நாடு எது? Look at the stars in the sky. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பாருங்கள். He looks handsome in the photograph. அவர் இந்த படத்தில அழகாக தோன்றுகிறார். He lives in the north of India. இந்தியாவின் வடக்கில் அவர் வசிக்கிறார். தொடர்ந்து at என்கின்ற prepositionனை அவதானிப்போம். He is at home. அவர் வீட்டில் இருக்கிறார். He is at school. அவர் பாடசாலையில் இருக்கிறார். He is at university. அவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். He is at work. அவர் வேலையில் இருக்கிறார். He is at a party. அவர் ஒரு பார்ட்டியில் இருக்கிறார். He is at a concert. அவர் ஒரு பாட்டு கச்சேரியில் இருக்கிறார். He is at a cricket match. அவர் ஒரு கிரிக்கெட் மேட்சில் இருக்கிறார். He is at the station. அவர் ஸ்டேஷனில் இருக்கிறார். He is at the bus stop. அவர் பஸ் தரிப்பிடத்தில் இருக்கிறார். He is at the airport. அவர் ஏர்போர்ட்டில் இருக்கிறார். He is at the door. அவர் கதவடியில் இருக்கிறார். He is at his desk. அவர் டெஸ்க் அடியில் இருக்கிறார். He is at the traffic lights. அவர் traffic light அடியில் இருக்கிறார். He is at my brother's house. அவர் என்னுடைய பிரதரின் வீட்டில் இருக்கிறார். Write your name at the top of the page. பேஜின் உச்சியில் டொப்பில் உமது பெயரை எழுதவும். தொடர்ந்து on என்கின்ற prepositionனை அவதானிப்போம். The book is on the table. புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது. The number is on the door. நம்பர் கதவில் இருக்கிறது. The picture is on the wall. படம் சுவரில் இருக்கிறது. He is riding on a bicycle. அவர் ஒரு சைக்கிளில் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்.
He is riding on a motorbike. அவர் ஒரு மோட்டார் பைக்கில் சவாரி செய்து கொண்டிருக்கிறார். He is traveling on a bus. அவர் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். He is traveling on a train. ஒரு ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். He is sitting on the grass. அவர் புல்லின் மீது இருக்கிறார். He is on the floor. அவர் தரையில் இருக்கிறார். The stamp is on the envelope. Stamp envelope in மீது இருக்கிறது. He is on the way home. அவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் இருக்கிறார். He lives on the first floor. அவர் முதலாவது மாடியில் வசிக்கிறார். That's all for today. Thank you and see you soon.